அன்றைக்கி இட்லி மாவு அரைச்சோம் இல்லையா, பாருங்கள் எப்படி இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன். மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் லெவல் தெரியும், மாவோட லெவல் இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி இருந்தால் மட்டும்தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இட்லி செஞ்சுட்டு அதுக்கு வித்து சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இட்லி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு, அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். அப்படியே அவங்க பாருங்கள் தெரியுதா அவங்க ஸ்டீல் முடிய போகிறது. இப்போ நம்ம சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி சுட சுட இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு காம்பினேஷன் இருக்குது சாம்பார் தான். வாங்க ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுருலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு காலையில் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. தம்பிங்களாம் சாப்பிட்றாங்க. என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வித்து குருமா பட்டாணி இருக்கு இல்லையா, எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஒரு சின்ன சாம்பார். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமே குருமா பட்டாணி வச்சு, எல்லோ கலர் பட்டாணி வச்சு குருமா தானே செய்வாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது நான் அடிக்கடி செய்வேன். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.